ஓம் சாந்தி. நான் இறைவனின் தூதுவனாக இருக்கும் ஆத்மா. நான் அசிரியாக இருக்கும் ஆத்மா. நான் உலகத்திற்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஆத்மா. இப்பொழுது ஞானவாளில் யோகத்தின் கூர்மை அவசியமாக இருக்கின்றது. அப்போதுதான் வெற்றி கிடைக்கின்றது. ஞானத்தில் யோகத்தின் கூர்மை இருந்தது என்றால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கின்றது. நாம் முழு உலகிற்கும் செய்தியை கொடுக்கக்கூடிய இறைவனின் தூதுவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் தன்னை ஆத்மா என்று புரிந்து தேக அபிமானத்தை விடுத்து ஒரு தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய தலைமையிலிருந்து பாவங்களின் சுமை இறங்கிவிடுகின்றது. ஒரு தந்தையின் நினைவின் மூலம் நாம் தூய்மையாகி விடுகின்றோம். உள்நோக்கு முகமாக இருக்கும் குழந்தையாகிய நாம் இவ்வாறாக அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்றோம். ஏழைகள் சிவத்தந்தையை அதிகமாக நினைவு செய்கின்றனர். யாருக்குள் ஞானத்தின் கூர்மை இருக்கின்றதோ அவர்கள் முன்னால் மற்றவர்கள் சுமை தூக்கிச் செல்கின்றனர். நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் பாராதது போல சாட்சியாக இருக்கின்றோம். ஒரு தந்தையைத்தான் நாம் நினைவு செய்கின்றோம். அலுவலகம் முதலானவற்றில் வேலை செய்தபடி நான் ஆத்மா என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. இப்போது நாம் மீண்டும் யோக பலத்தின் மூலம் தூய்மையான தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு லட்சியம், குறிக்கோள் கூட இருக்கின்றது. ஞானக்கடல் மற்றும் ஞான கங்கைகள் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான் இருக்கின்றனர். ஞானக்கடல் வருவதே இந்த கல்பத்தின் சங்கமயுகத்தில்தான். ஞானம் இருப்பதே சங்கமயுகத்தில்தான். நாம் ஆத்மா என புரிந்து கொண்டு பரமபிதா பரமாத்மாவுடன் நினைவின் தொடர்பை வைக்கும் பொழுது நம்முடைய பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை உறுதியளிக்கின்றார். இப்பொழுது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையற்று இருக்கின்றன. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தேவதையாக ஆகிவிடுகின்றோம்.
தேகத்தின் அனைத்து பழைய சம்பந்தங்களிலிருந்தும் பற்றை நீக்குகின்றோம். நாம் ஞான யோகத்தில் கூர்மையாகும்போது நம்முடைய புத்தியும் விஷாலமாகி விடுகின்றது. நாம் பாண்டவர்களாக இருக்கின்றோம். நாம் புரிய வைத்து நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொள்கின்றோம். நாம் இப்போது சிவத்தந்தையை சைத்தன்யத்தில் நினைவு செய்கின்றோம். தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கும் பொழுது பகல் தொடங்கிவிடுகின்றது. பிராமணர்களாகிய நாம் தேவதையாக ஆகிவிடுகின்றோம். நம்முடைய ஆத்மா இப்பொழுது திரிகாலதர்ஷியாக ஆகின்றது. நம்முடைய ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுக்கின்றோம். ஒரு பைசா செலவு இல்லாமல் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். எப்போது விரும்புகின்றோமோ அப்போது சரீரத்தில் வருகின்றோம். பிறகு எப்போது விரும்புகின்றோமோ அப்போது அசரீரியாகி விடுகின்றோம். ஏதேனும் கர்மம் செய்ய வேண்டுமெனில் கர்மேந்திரியங்களின் ஆதாரத்தை வைத்துக் கொள்கின்றோம். நான் ஆத்மா, செய்பவன் இல்லை, செய்விப்பவன் நான். அதனால் சாட்சியாகி கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்கின்றோம். அப்பொழுது செய்பவர் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரியாகி விடுகின்றோம். கர்மத்தின் இடையிடையே 1 அல்லது 2 நிமிடமாவது அசரீராவதற்கான அபியாசம் செய்கின்றோம். ஞானவாளின் யோகத்தின் கூர்மையை நிரப்புவதற்காக கர்மங்கள் செய்தபடியே உள்நோக்கு முகமுள்ளவராகி நான் ஆத்மா என்று பயிற்சி செய்கின்றேன். ஆத்மாவாகிய நமக்கு தந்தையின் கட்டளை நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். ஒரு தந்தையிடம் நாம் உண்மையான அன்பு வைக்கின்றோம். இல்லறத்தில் இருந்தபடி ஒருவர் மற்றவருக்கு கவனம் கொடுத்தபடி அன்னப்பறவையாகி உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம். கோபத்தின் அம்சத்தை கூட நாம் நீக்கிவிடுகின்றோம். நம்முடைய புத்தியை தூய்மையாக ஆக்கிக் கொள்கின்றோம். சாட்சியாக இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்ய வைத்து செய்பவன் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு
அசரீரியாக இருக்கும் ஆத்மா நான். உலகிற்கே ராஜா ஆவதற்காக உலகத்திற்கு சக்தி கொடுக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.